விடாமுயற்சிக்கு பெயர் போன விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த விருச்சிக ராசி அப்படின்னு சொன்னாலே எல்லோருக்குள்ளேயுமே ஒரு கேள்வி, எப்போ எங்களுக்கு விடிவு காலம் வரும்? எங்கள் வீட்டில் குழந்தைகளாக இருக்காங்கங்க விருச்சிக ராசியில், சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்கங்க, எப்போங்க உங்களுக்குலாம் பொறுப்பு வரும் அப்படின்னு கேட்கக்கூடிய குரல் எங்களுக்கு நல்லாவே கேட்டுட்டு இருக்கு. கவலையே படாதீங்க, நம்மளுடைய 5 ஜோதிட வல்லுநர்களும் அடுத்து விருச்சகத்துக்கு தான் சொல்ல போகிறாங்க. இந்த உச்ச குரு பெயர்ச்சி எப்படி அவங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகுது, திரு ரத்னகுமார் அவர்களிடமிருந்தே நம்ம தொடங்கலாம். விருச்சகத்துக்கு இந்த குரு பயிற்சி எப்படி அமையுதுங்க ஐயா? விருச்சிக ராசியை பொறுத்தளவில் இந்த குரு பயிற்சி பார்வை அப்படிங்கிறது விருச்சிகத்துக்கு தான் கடகத்திலிருந்து விழுது. அப்போ குருவோட பார்வை, குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அப்போ விருச்சிக ராசிக்கு ஆல்ரெடி உங்களுக்கு வந்து சுகஸ்தானம் கெட்டு போயிருந்து, மன ரீதியான பிரச்சனை, ஹெல்த் இஷ்யூ, நிறைய டிப்ரெஷன், நேச்சராகவே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திரன் நீசம். அப்போ சொல்லவா வேணும், அதாவது வராத ஒரு விஷயத்த தானே நினச்சி பயந்துக்கிட்டு அந்த பிரச்சனையை இவங்களே கிரியேட் பண்ணக்கூடிய தன்மை உடையவங்க தான் இந்த விருச்சிக ராசிக்காரவங்க. அப்போ குருவோட பார்வை இந்த விருச்சிக ராசிக்கு வர்றது மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். இது வரைக்கும் இவங்க எடுத்த முயற்சிகளில் தடை இருந்தால் இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு தடைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். 3ஆம் இடம் தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்துன்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ நிறைய விஷயங்கள் இப்போ வந்து எவனா டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணக்கூடிய அமைப்பு. அப்போ லேண்ட் இஷ்யூ இருந்தால் லேண்ட் வாங்கலாம், உங்களுக்கு வந்து சொத்து வாங்கக்கூடிய தன்மை இருக்குது. பல நாளாக இழுத்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் நிறைவாகும். அதே போல் இன்சூரன்ஸ் போடுறதுக்கு இவங்களுக்கு சரியான காலமாக இது அமையும். அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ குழந்தைகளால் ஏற்படக்கூடிய மன உளைச்சல்கள் நீங்கும். அதே போல் வங்கியில் நடந்த பிரச்சனைகள், அதாவது ஒரு டாக்குமெண்ட் பிரச்சனை, லேண்ட் இஷ்யூ, லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி, இது சார்ந்த விஷயங்கள்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய காலமாகவே இந்த குரு பயிற்சி இருக்கும். விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி மிகப்பெரிய நல்ல காலமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இவங்க கோவில்களுக்கு நெய் வாங்கி தானமாக கொடுக்கறது இவங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளிலும் நிவர்த்தியாகி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமையக்கூடிய காலமாக இருக்கும். இறைவன் முன்பு அந்த நெய் எப்படி உருகுகிறதோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கரைந்து உருகி சென்று விடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனம் நிறைந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். அடுத்து திரு தீபா அருளாளன் அவர்கள் காத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி எப்படி அமையுதுமா? கண்டிப்பாம்மா. பொதுவாக வந்து பாருங்க, விருச்சிக ராசி அன்பர்கள் கடந்த வருஷம் நிறைய கஷ்டப்பட்டாங்க. காரணம் என்ன, குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்து தேவையில்லாத சேர்க்கை அப்படின்னு ஒன்று கொடுத்தார், ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படின்னு ஒன்று கொடுத்தார். நான் என்னமோ நல்ல இன்டென்ஷனில் நல்லவங்கன்னு நினச்சிதாம்மா பழகினேன். ஆனால் பழகும்போது தேனாக இனிச்சவங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஷமாக மாறிட்டாங்க அப்படின்ற ஒரு அமைப்பு. அதுக்கும் மேலே நிறைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒரு அவப்பேறு, அசிங்கம், அவமானம், செய்யாத ஒரு தப்புக்காக ஒரு அவசொல் எல்லாமே வந்து சந்திச்சாங்க. அத்தனைக்கும் காரணம் யார் அப்படின்னா குரு பகவான் அஷ்டமத்து குருவாக இருந்து கெடுத்தாரு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அதே குரு பாக்கிய குருவாக இருந்து எந்தெந்த விதத்திலாம் உன்னை நான் கெடுத்தம்மா அத்தனை விதத்துலையும் உனக்கு நல்லது செய்ய போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அமர்ந்திருக்கார். விருச்சிகத்துக்கு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன அளவிலாவது ஒரு மாலை, மரியாதை, அந்தஸ்து, அவார்டு, ரிவார்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டுமா. அதுக்கும் மேலே சுயஸ்தானத்தில் குருனோட பார்வை, சுயஸ்தானத்தில் குருனோட பார்வையினால ஒரு விஷயத்தை ரொம்ப தீர்க்கமாக முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வேண்டாம்ப்பா, இது வேண்டாம், இது நம்மளுக்கு கரெக்டாக வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது, ரொம்ப இழுக்குது, வேறத்தை போகலாம். இந்த நம்ம சின்ன வயசில் இந்த நரி திராட்சை பழம் கதை கேட்டிருப்போம் பார்த்தீங்களா, ரொம்ப எக்கி பாகுமா, அதுக்கப்புறம் சீச்சி இந்த திராட்சை புளிக்கும் அப்படின்னு அதுவாக அது மனசை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிட்டு போவோம். அந்த மாதிரி மனதளவில் மாற்றங்கள் டைலமா எப்பயுமே இருக்கும் விருச்சிகத்துக்கு. காரணம் சந்திரன் நீச்சன், அதனால ஆப்வியஸ்லி அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த ஒரு வருஷம் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்துணை முடிவும் தீர்க்கமாக முடிவு பண்ணுவீங்க. அது சார்ந்த முயற்சி, ரொம்ப ஆக்கப்பூர்வமாக முயற்சி அப்படின்றது பண்ணுவீங்க, சக்ஸஸும் ஆவீங்க. இதுதான் ஒரு பெரிய ப்ளஸ். உங்ககிட்ட என்னென்ன குணாதிசயம் தேவையில்லாதது அப்படின்னு யோசிச்சிங்க, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே மாற்றி உங்களை வந்து பதப்படுத்திப்பீங்க, பக்குவப்படுத்திப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். தீர்க்கமான எண்ணங்களும் சக்ஸஸ் ஆகணுன்ற எண்ணமும் ரொம்ப ஜாஸ்தி வந்து பார்த்திங்கன்னா பிரதிபலிக்கும். அதுக்கும் மேலே 5ஆம் பாவத்தை பார்க்குறதுனால குழந்தையே இல்லை, இப்போ கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க, 5 முறை ஐவிஎஃப் பண்ணோம், 4 முறை இக்ஸி பண்ணோம், 20 முறை ஐவிஐ பண்ணோம். இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கரு வந்து தரிக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா குழந்தைங்களால் இருந்து வந்த கடுமையான மன உளைச்சல் அப்படின்றது மாறும். எத்தனையோ லவ் பண்ணிட்டோங்க, வெறும் பிரேக்கப் தான், இப்போ பேட்சப் ஆகிறதுக்கு, அந்த பேட்சப் ஆகி அதே பிள்ளையே திருமணம் பண்ணிக்கிறதுக்கு இப்படி நிறைய பிராப்தம் இருக்குங்க. சின்ன சின்ன விஷயத்தில் கொஞ்சம் காஷியஸாக இருக்கீங்க அப்படின்னா மட்டும் போதுமானது, எல்லாமே நல்லபடியாக இருக்கும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக விருச்சிக ராசி அன்பர்கள் ரொம்ப மன மகிழ்வோடு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பஞ்சநாதன் ஐயா அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், சிறந்த வழிபாடு தலம் நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதுவாக இருக்கும்? இந்த குரு பயிற்சி அவங்களுக்கு என்ன நலன்களை கொடுக்கும்? அதாவது விருச்சிக ராசிக்காரர்களே சொல்லணும்னா, வரங்களே சாபங்களானால் இங்கே தவங்கள் எதற்காக அப்படின்னு அப்துல் ரஹ்மான் ஒரு கவிதை எழுதியிருப்பார்.
அந்த மாதிரி நல்லதையே நினைத்து நான் வாழறேனே, என் குடும்பத்துக்காக நான் வாழறேனே, எல்லாருக்காகவும் நான் நல்லதானே செய்கிறேன், ஆனால் என்னுடைய மனைவி என்னை நேசிக்கலை, என்னுடைய பிள்ளைகள் என்னை நேசிக்கலை, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க. ஏன் நான் ஆஃபீஸில் சின்சியராக ஒர்க் பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ணுறேன்னு எல்லாரும் ஒத்துக்கிடுறாங்க, ஆனால் எனக்கு அங்கே வந்து சரியான ரெகக்னேஷன் கிடைக்கல, கூட இருக்கிறவங்க நான் இல்லாத போது என்னை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசுகிறதா நான் உணர்கிறேன். ஏன் இந்த அவல நிலைன்னு பல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்போவுமே ஒரு சூழ்நிலை மனசில் இருந்துக்கிட்டே இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா, இவர்களுக்கு கடந்த ஒரு ஆண்டில் ஒரு ஆர்வக் கோளாறின் காரணமாக பல பேர் புது பிஸ்னஸ் ஆரம்பித்தவங்க. அட்டமத்தில் குரு இருக்கிற போது நிறைய தடைகள் உண்டு, பண விஷயங்களில் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்னு ஜோதிடர்கள் சொன்னபோது கூட பல பேர் வந்து புதிய தொழிலை ஆரம்பித்து விட்டு அந்த தொழிலை வந்து என்னால் சிறப்புற செய்ய முடியலையே, கடந்த சில மாதங்களாக தொழிலில் நிறைய நஷ்டம் இருக்கேன்னு கவலைப்பட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் சூழ்நிலை மாறப்போகுது. தொழில் ரீதியாக ஒரு பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ரொம்ப நல்லா இருக்கும். மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்பு வரும். குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனை தீரும். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். அப்படிப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஏன்னா 5ஆம் இடத்தையும் குரு பார்க்குறார். அதனால் பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்பார்கள். நிறைய நன்மைகள் வரும். சுய கௌரவம் பாதிக்கப்பட்டு வாழ்ந்த உங்களுக்கு இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து கூடக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். தேக ஆரோக்கியத்தில் சொல்ல முடியாத பிரச்சனைகளில் மாட்டி தவித்தவர்கள் எல்லாம் அதிலிருந்து விடுபடக்கூடிய காலகட்டம். இப்போ யாரை வழிபட்டால் மிகுந்த மேன்மைகள் வரும் அப்படின்னு சொன்னால், இவர்கள் என்றைக்குமே காவடி எடுத்து முருகப்பெருமானை வழிபட வேண்டும். அதுவும் திருத்தணி முருகனை வழிபடுகிற போது வெற்றி மீது வெற்றி குவியக்கூடிய காலகட்டமாக இது அமையும். மிக்க நன்றி. அடுத்ததாக நம்மளுடைய ஜோதிட வித்யா கார்த்தி அவர்கள் விருச்சிக ராசிக்கு இந்த உச்சகுரு பெயர்ச்சி எப்படி அமையுதுன்னு சொல்ல இருக்காங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த உச்சகுரு எப்படி இருக்க போகுது அப்படின்னா, 100க்கு 110 மார்க் கிடைக்க போகுது. 100எல்லாம் தாண்டி அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று இருக்குது அப்படின்னா அது விருச்சகத்துக்கு மட்டும்தான். ஏன்னா கிட்டத்தட்ட 1 ஏழரை 2 ஏழரை தாண்டி இப்போ 3வது சுற்று வர்ற வரைக்குமே வாழ்க்கை செழிக்காதான் காத்துட்டு இருந்த ஒவ்வொரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கும் வெற்றி கொடி கட்டு பாட்டை நீங்களே போட்டுக்கோங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்க போகுது. 3ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, 5ஆம் இடத்திற்கு குருவோட பார்வை, இதெல்லாம் தாண்டியும் அங்கேருந்து இப்போது நீங்கள் இருக்கீங்கன்னா உங்கள் தலைக்கு மேலே ஒரு லைட்டு போட்டால் எப்படி நீங்கள் பிரகாசமாக தெரிவிங்களோ அந்த மாதிரி குருவோடைய கடாட்ச பார்வை உங்கள் மேலே விழப்போகுது. இந்த 5ஆம் பார்வையினாலே இறையருள் பார்வை, கடாட்ச பார்வை. நிறையா பேருக்கு விருச்சகம்னாலே நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், அது இன்ட்யூஷனை சொல்லக்கூடிய வீடு. நிறையா பேருக்கு உள்ளார்ந்த ஒரு ஆன்மீக தேடலுக்குள்ளே போவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு பிளெஸ்ஸிங் த ஷவர் உங்கள் மேலே தான் தொலைக்க போகுது. விருச்சிகராசிக்காரர்களுக்கு எனக்கு தெரிந்த வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 அப்படி இன்ஃபினிட்டிவ் போட்டு எல்லா நன்மைகளும் நடக்க போகுது. முதல் விஷயம், விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெயர், புகழ், அந்தஸ்து, கீர்த்தி, செல்வாக்கு, சொல்வாக்கு, இறையருள், லாட்ரி சீட்டு யோகம் கிடைக்கும். யார் வேணால் எந்த நாட்டில் வேணால் இருங்க, விருச்சிகராசிக்காரங்க லாட்ரி சீட்டு வாங்குறீங்க அப்படின்னா இந்த தடவை அதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். கிட்டத்தட்ட நம்பர்லாம் போடுங்கன்னு போடாதீங்க, நீங்கள் எடுக்கிற நம்பர்லாம் நல்ல நம்பர் தான், கவலையே பட வேண்டாம். 2வது விஷயம், நிறைய விருச்சிகராசிக்காரர்களுடைய பிள்ளைகள் வெளிநாடு போய் படிப்பாங்க. ஏன்னா 12ஆம் வீட்டில் போய் சனி உட்காந்துருக்காரு, அதற்கு குருவுடைய பார்வை இருக்குன்ற போது பிள்ளைகள் வெளிநாட்டில் போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். 5ஆம் இடத்துல சனி இருந்து பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ பிரச்சனை ஃபேஸ் பண்ணீங்களோ அந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் நிவர்த்தி கிடைக்க போகுது. சுய கௌரவத்திற்கு வந்த இழுக்கு சரியாக போகுது. நிறையா பேர் சோலார் வண்டி, சோலாரை வீட்டில் போடுவீங்க, இல்லை பைக் வாங்குவீங்க, நிறைய கரண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டத்தை வாங்கி மகிழ்வீங்க. நிறையா பேர் இந்த தடவை என்ன சொல்கிறது, அந்த வீடு ஃபுல்லாமே லைட்டால் அப்படியே நிரம்பி வழிகிற அளவுக்கு உங்களுடைய, ஏன்னா ஆரம்பிக்கும் போதே ராசிநாதன் அந்த இடத்துல ஆட்சி பலம் வாங்கியிருக்காரு. குரு சூப்பராக இருக்கார், ராசிநாதன் சூப்பராக இருக்கார், எல்லா பிளான்ட்டும் 9 கிரகங்களும் ரொம்ப நல்ல அமைப்பை யாருக்கு கொடுக்க போகுதுன்னா, இத்தனை வருஷம் அடிச்சிட்டோம், இனிமேல் இந்த பிள்ளையை அடிக்க வேணாம் போனால் போகுதுன்ற மாதிரி மொத்த சவரையும் தெளிக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருக்குது. பேச்சுவார்த்தையில் மட்டும் கவனமாக இருக்கணும். குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். தயவு செஞ்சு கண்ணுங்களா கெஞ்சி கேட்டுக்கிறேன், யாரை நம்பியும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள். கூடையே இருப்பாங்க, பின்னாடி குத்திட்டு போயிடுவாங்க. பெண் தொழில்கள் விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு இருக்கணும் விருச்சிக ராசிக்காரர்கள். இறையருள் நிறைந்த ஒரு குரு பெயர்ச்சி பலனா விருச்சிக ராசிக்கு இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி. நிறைவாக திரு சுந்தரபாண்டி அவர்களே, நீங்கள் சொல்லுங்கள், விருச்சிகத்துக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி அமையுது? விருச்சிக ராசி என்பவர்களுக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் வந்திருக்கிறார். உச்ச குருவாக வந்திருக்கிறார். 9ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துலேருந்து 9க்கு வந்திருக்கார். ஸோ ஒரு ஜோதிட பழமொழி இருக்குது, ஓடி போனவனுக்கு 9இல் குருங்காங்களே. ஸோ எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் எல்லா விதமான ஓட்டத்தையும் பார்த்துட்டோம். அடி மேல் அடி வாங்கி அம்பிக்கல் நகர் மாதிரி நாங்கள் வாங்காத பிரச்சனை கிடையாது, பார்க்காத பிரச்சனை கிடையாதுன்னு நிறைய பிரச்சனை பார்த்துட்டோமே. இந்த 9ஆம் இடத்துல வரக்கூடிய இந்த குரு பகவான்
எங்கள் லைஃப்பில் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிற கேள்விக்குறி அவங்களுக்கு இருக்கும். பொதுவாகவே நம்ம யூடியூப் சேனலில் பேசிக்கிருக்கோம், நிறைய சேனலில் பேசிக்கிருக்கோம். அதிகமாக கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அது விருச்சிக ராசிக்காரங்கள்கிட்ட தான் வரும். சார் நீங்கள் என்னென்னு சொல்லுங்கள் சார், நாங்கள் இருக்கோமா இல்லையா, நாங்கள் அப்பப்போ எங்களை டெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமையில் தான் இருக்கோம் அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் இருக்காங்க. ஸோ இந்த ஓடி போனவனுக்கு 9 குரு அப்படிங்கிறதுக்குரிய விளக்கம் நம்ம கொடுப்போம். முதல் விஷயம், உண்மையிலே ஓடி போக போகுது. என்னென்ன விஷயம் ஓடி போக போகுதுன்னா, உங்கள்கிட்ட இப்போ இருக்கிற கஷ்டம் ஓடி போயிடும், இப்போ இருக்கிற கவலை ஓடி போயிடும், உங்களை கஷ்டப்படுத்தி இருக்கிற நபர்கள் ஓடி போயிடுவாங்க, துன்பங்கள் உங்களை விட்டு ஓடப்போகுது, இன்பங்கள் உங்களை நாடி வரப்போகுது. இனிமே தான் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 12 வருடத்துக்கு பிறகு பந்தாவாக வாழ போகிறீங்க, சிறப்பாக வாழ போகிறீங்க, செம்மையாக வாழ போகிறீங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லலாம். குருவோடைய பார்வை 5ஆம் பார்வை தான் மிகப்பெரிய விசேஷமான பார்வை. அந்த பார்வை குரு பகவான் ஃபஸ்ட்டு உங்களை தான் பார்க்கார். அப்போ இவ்வளவு நாட்களாக உங்களுடைய முயற்சியில் பல தடைகள் இருந்திருக்கலாம், இனிமேல் தடைகள் இல்லாத ஒரு வெற்றியை காணக்கூடிய அமைப்பு விருச்சிகராசி என்பவர்களுக்கு குருவுடைய பார்வை மூலமாக கிடைக்க போகுது. தன்னைத்தானே உணர்ந்து தன்னுடைய வாழ்க்கையை எப்போ வாழ்வோம், நமக்காக வாழக்கூடிய சூழ்நிலை எப்போயா வராதாங்கிற எதிர்பார்த்த விருச்சிகராசி என்பவர்களுக்கு இனிமே தான் அவர்களுடைய வாழ்க்கையை அவங்களுக்காக வாழ போகிறாங்க. சுயநலம் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த விருச்சிகராசி இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையை சூப்பராக வாழ போகிறீங்க. குழந்தை பாக்கியம் உண்டு. குழந்தைகளால் ஏற்பட்ட கஷ்டம் எல்லாம் நீங்கி கவலைகள் இல்லாமல் வாழக்கூடிய விருச்சிகராசிக்காக வெற்றி நடை போற போகிறாங்க. மிக்க நன்றி விருச்சிகராசி அன்பர்களே. நமக்கு நடக்குமா அப்படின்ற கேள்விக்கு இங்கே இருக்கக்கூடிய ஜோதிட வல்லுநர்கள் நிச்சயமாக நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கையோடு செயல்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இதோ இந்த நொடியிலிருந்து தொடங்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம்.